ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தானே நம்பி இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சிவப்பரிசிமா இடியப்பம் வச்சு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இடிச்ச சம்பளம் இடிச்சு சுவையான நல்ல காரசாரமா இடிச்சு சம்பளம் இடிச்சு பால் சதியும் வச்சு சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. பாருங்க நண்பர்களே, நான் வெளியில வீடியோ எடுக்கணும் பார்த்த உடனே இவ்வளவு நேரம் இந்த வெயில் அடிச்சு கொண்டு இப்ப மழை தோறுது பாருங்க. அரக பறக அப்படி வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு நண்பர்களே. பாருங்க, செம்ம வெயில் அடிச்சுது. அப்படியே கச கசகன்று இருந்துச்சு. இப்ப எடுத்து பண்ணிக்கிங்க பாருங்க, மழை தோறும். இங்க சேட்டை தானே இப்ப இந்த மலைக்கு சரியான சேட்டை கூட்டிட்டு வாங்க இப்ப கடற்கடை செய்யலாமா. பாருங்க நண்பர்களே, திடீரென்று மழை தூரிச்சுது. அண்ணா கூட தூர்றதோ தெரியாது, இப்ப லைட்டா தூரி கொண்டு இருக்குது. எதுக்கும் கூட்டி ரெடி ஆகும் என்ன, மழை தூருக்க உள்ளுக்கு ஓட வேண்டியதான் அடிச்சு பிடிச்சு. அப்படி இல்லாட்டிக்கு கொஞ்சம் வெளியில இருந்து செய்வோம். ஏன்னு சொல்லுங்க, சரியான வெக்கையா இருக்கேன்னா நம்பி கூட்டி போட்டு நல்லா சுட சுட ஒரு டீயையும் போட்டு குடிச்சிட்டு நண்பர்களே, அதுக்கு பிறகு கடை கடைன்னு சாப்பாடு செய்வோமா. சுட சுட டீயை குடிச்சாதான் அடுத்த வேலை ஓடுமேடா தம்பி. டீயெல்லாம் போட்டாச்சு. இப்ப இடியப்பத்துக்கு தண்ணியை வைப்போம். தண்ணி கொதிக்கட்டுக்குமா. தண்ணி கொதிக்கட்டுக்கும். இப்ப அடுத்த வேலை சுட சுட டீயை குடிச்சுட்டானா வாங்க வெளியில போய் குடிப்போம். பாத்தீங்களா, தண்ணி நல்லாவே ஓடிக்கொண்டு இருக்கு. யாருமே இல்லை. லீவ்ல ஊருக்கு நாங்க எங்கேயும் போறோம்டா எல்லாத்தையும் பார்க்கணும், செக் பண்ணணும். என்ன தண்ணிட்டு எகுரு தண்ணி பில் நான் நினைக்கிறேன் நியாயமா வரும் இந்த மாசம். அவ்வளவு வராது. 4 நாள் சரியா, 4 இல்ல, ஓ 4-5 நாள் இருக்கு நண்பர்களே. நல்லாவே ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா பாவங்கள் சட்டியா தண்ணி பில் வரப்போகுதுன்றா. அதை விட நாங்க நார்மலா ஊருக்கு போறோம் இல்ல, நாங்க எங்கேயும் வெளியில போறோம்டா கூட கரண்ட்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கா, தண்ணி எல்லாம் பூட்டி இருக்கா, எல்லாம் வடிவா செக் பண்ணி தான் போகணும். ஓ அவைகளுக்கு நல்ல விளையாட்டு. அவைகளுக்கு தண்ணி குடிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு வைத்திய. ஓ ஆனா மயில் ஒன்றும் வரையில, மயில் வரையில கூட பாத்தீங்கன்னா காகம் மைனா அவையதான் விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கணும். இடியப்பத்துக்கு மா எடுப்போம், அரிசி மா தான் எடுக்கிறேன். பாருங்க, வறுத்த அரிசிமா, சிவப்பரிசிமா எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுப்போமே. அவிச்ச மாவுலேயும் இடியப்பம் வைக்கலாம், நல்லா இருக்கும். அரிசிமா இடியப்பமும் நல்லா இருக்கும். வேணாம்பே இப்ப தண்ணி கொதிச்சுட்டு இடியப்பத்துக்கு மாவை குழைப்போம். உப்பு சேர்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ரெண்டும் கலந்துதான் குழைச்சு அவிக்க போறேன். ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதுல பாருங்க சுடு தண்ணி வேற கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா பச்சை தண்ணி. அப்படியே குழைக்க வேண்டிய. தனியா சுடு தண்ணி விட்டும் குழைச்சி எடுக்கலாம், இப்படி பச்சை தண்ணியோடைய கலந்தும் குழைச்சி எடுக்கலாம். எங்கேயாள் ஏன் அழுகிறாள்? அவங்க சேட்டை நண்பர்களே, சேட்டை. இங்க பாருங்க, இப்படி பச்சை தண்ணியை விட்டு குழைக்கும் போது அந்த டக்கண்ட அந்த சூட்டுக்கும் மா அவியாது. அவ்வளவுதான். மழை விட்டுட்டு வெளியில வந்தாச்சு, இந்த மாவை குழைச்சு கொண்டு வாங்க முடியும். மழை திருப்பி வருதோ தெரியாது. பாருங்க சூப்பரா எப்படி குழைச்சிருக்கேன். நீங்க ஆப்ப காம்பாலையும் எடுத்து வைக்கலாம், இப்படி கையாலையும் எடுத்து வைக்கலாம். ஏன்னா தம்பி பாத்தீங்களா,
என்ன தம்பி இது? இடியப்பம். இந்த மாதிரி கடகடாண்டு புளிவோமா? ஆனா ஸ்கீமர் எடுத்து வச்சு தான் புளிய போறேன். ஸ்கீமர் இறக்கித்தாங்க பாப்பேன், சுடாது. பயமா இருக்கா? சுடாதுல இறக்கித்தான், இன்னும் அடுப்பு மூளை இல்லை. புளிஞ்சத வைப்போம். இப்படி வச்சு மற்றதுகளையும் புளிஞ்செடுப்போமா? இப்ப பாருங்க, இடியப்பம் எல்லாம் புளிஞ்சு அடுக்கி வச்சுட்டேன். மூடிட்டு தூக்கி அடுப்புல வைக்க வேண்டிய. ஓகே, ஆடுதா? புளியா வச்சுட்டேன். ஓகே ஓகே நண்பர்களே, இடியப்பம் அவியட்டுக்கும். இப்பயா நானா வெளியில இடியப்பம் அவியுது. இப்ப டக்கண்டு சம்பலுக்கு சொதுக்கி வெங்காயம் எல்லாம் பட்டி எடுப்போமா? இடியப்பத்தை பாப்போம் பாருங்க, சூப்பரா வந்துட்டு. சுட்டுட்டு கை ஆவி பறக்கும் இடியப்பம். இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் தணிச்சு விட்டுட்டு இல்லாட்டிக்கு சுடும் கையில. ஊதி எடுக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு கையில ஒரு கிண்ணத்துல சுடுதண்ணி வச்சு, சுடுதண்ணி இல்ல பச்சை தண்ணி வச்சு கையை நினைச்சு கூட எடுக்கலாம் நீங்க. சரியா? பாத்தீங்களா நண்பர்களே, இதோட அவிச்ச மாவும் கலந்தும் அவிக்கலாம். தனி அரிசி மாண்டேக்க இப்படி நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி தான். பாத்தீங்களா? சொதுக்கி தாளிக்க போறேன். சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய். மேன பட்டாசு வெடிக்குது பாத்தீங்களா? புது வருஷத்துக்கு நீங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சீங்களா நண்பர்களே? சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். சொதி என்றாலே வெந்தயம் தான், அது சூப்பரா இருக்கும். இந்த வாசமும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் பொரியட்டு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் வதங்குது. இனி இதுல தக்காளி பழம் சேர்க்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க, தக்காளி பழம் வதங்குது. இனி தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட புளி சேர்க்கிறேன். மஞ்சள் தூள், இதோட உப்பும் சேர்க்கிறேன். இப்ப கலந்து விடுவோம். இது கொதிச்சு வந்தோடனே முதலாம் பாலை சேர்ப்போம். இப்ப பாருங்க, கொதிச்சு கொண்டு வருது பார்த்தீங்களா? கொதிச்சு கொண்டு வருது. இனி முதலாம் பால் தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பக்கத்திலேயே நிக்கணும், இல்லையா திரஞ்சிரும். இந்த ஆகல் மிதண்டி சண்டை ஒரு 2 கொதிச்சோன்னா இறக்க வேண்டியா. இப்போ பாருங்க, சொதி ரெடி ஆயிட்டு. இந்த வாசமே அந்த வெந்தயம் எல்லாம் போட்டு நாங்கள் தானே தம்பி சூப்பராக இருக்கு. இதுதான் நண்பர்களே பால் சொதி. சரியா? நான் உங்களுக்கு காட்டுவேன். சின்ன வாடை பால் சொதி ரெடி. அது இதுதான் ஏன்னா தம்பி பார்த்தீங்களா, சூப்பராக திரியவே இல்லை சொதி. பார்த்தீங்களா, இங்கே திரியவே இல்லை. பார்த்தீங்களா, சூப்பரான சொதி. இனி இறக்குவோம். இதுக்கு நீங்கள் உள்ளி, சீரகம், மிளகு அது கூட இடித்து போடலாம். வெந்தயத்துக்கு பதிலாக மிளகு அதுகள் கூட போடலாம். நான் இன்றைக்கு வெந்தயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இனி இறக்குவோமா? மூடிட்டு சுவையான பால் சொதி ரெடி. ஓகே,
இனி சம்பலுக்கு தாளிக்கப்படும். எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயத்தை முதல் பொரிப்போம். வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் வெட்டி இருக்கேன், இடிக்கிறது தானே, அதால் தான். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்க நண்பர்களே, வெங்காயம் பொரியுது. அங்கால ஒரு ஆள் ரெடி ஆகிட்டார் உரல். அங்கே பாருங்க எல்லாம் கொண்டு வந்து ரெடி ஆகிருக்கிறார் சாம்பார் சாம்பார் அடிக்கிறதுக்கிட்ட தம்பி. இங்கே பாருங்க வெங்காயம் பொரிஞ்சிட்டு நீ எடுப்போமா, துண்டு துண்டாக போட்டு அப்படி இதெல்லாம் வந்துட்டு அந்த வெங்காயம். இனி உள்ளி வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு நல்லா இருக்கும் சம்பலுக்கு போட. இதையும் லைட்டாக பொரிச்சு எடுப்போம். உள்ளி எடுப்போம். இனி செத்தல் மிளகாயை பொரிச்சு எடுப்போம். பறந்துட்டா பொரியட்டும். இனி மிளகாய் எடுப்போம். எரிஞ்சிட்டா இல்லை தானே, என்ன வாசமாக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. கருவேப்பிலையை வந்து பொரிக்க தேவையில்லை, அப்படியே போட்டு அடிப்போம். அப்போ தான் அதில் வாசம் நல்லா இருக்குமே. இனி சம்பல் அடிப்போம். சம்பல் அடிப்போம் வாங்கோ. இஞ்சி பாருங்க ரெடியால் மிளகாய் சேர்ப்போம் முதல். இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். டீங்கோ இதோட கருவேப்பிலை. அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் பொருங்கடன் போட விடுங்கடன், உள்ளி வேலேண்டு வந்தால் அப்போ வெள்ளைக்காரன் நீங்கள் எல்லாம் இடிக்க. இனி தேங்காய்ப்பு சேர்ப்போம். பொருங்க. இனி புளி சேர்ப்போம் கொஞ்சம். பொருங்க போதுமே. இறுக்கி அடிக்காங்க, மெதுவாக அடிக்கணும், பறந்துடும். இப்போ பார்ப்போம் உப்பெல்லாம் காணுமா கொஞ்சம். பொருங்க. அடி தூள் செம்மையாக இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் உப்பு போட்டால் சரி. இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு இனி எடுக்க வேண்டியார். இன்றைக்கு இந்த உரலை கழுவுறையில் ஒரு இடியப்பத்தை போட்டு இந்த உரலில் வெடிச்சா உருளையில் இந்த தூக்குங்க. வாரன் பாருங்க நண்பர்களே, சம்பலை சும்மா அந்த மாதிரி இருக்குது, வாசம் அந்த மாதிரி இருக்குது, சுமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக வாசம். பானுக்கும் வந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க நான் 2 இடியப்பத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்க. இஞ்சி தொட்டு தின்றதா இடிச்சு கொஞ்சம் அப்படி தரையலா யாருங்க நம்பளே இப்படி சாப்பிட்டா. ஆஹா ஓஹோ அருமை. கடையில் வேணா இப்படி டேஸ்ட் இருக்கா? ஓ சாப்பிடுங்க, பாவம் தானே அவருக்கும். அங்கே பாருங்க நண்பர்களே, இப்படி சாப்பிடணும், தொட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குது. என்ன இங்கே இந்த சைட் எல்லாமே இருக்குஞ்சு, இதெல்லாம் நாங்கள் விட மாட்டோமே, வீணாக்குவான் இப்படி சாப்பிடணும். செம்மையாக இருக்கு. ஓகே நண்பர்களே, சாப்பிடுவோம் வாங்க. பார்த்தீங்களா சூப்பராக இடியப்பம். ஓகே 5 இடியப்பம் எடுத்துருக்கு. காணுமேண்ணே காணாடிக்கு திருப்பி எடுத்து சாப்பிடலாம். சம்பல் பாருங்க நண்பர்களே, சூப்பரான சம்பல். அதுக்கு பிறகு சுவையான பால் சொதி. இந்த பால் சொதிக்கு நாங்கள் அடிமைகள். என்ன என்ன அப்படி என்ன ஓமன்னு சொல்லணும். அவருக்கு பசி, அவருக்கு தடி மேலே அவர் என்ற சொல்லு கேட்காம சோடாவை குடிச்சிட்டு இப்படி சொதியை மூக்கியாச்சா
இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா எங்களோட சுவையான இடியப்பத்தையும் சம்பலையும் சொதியையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுவோம். பாருங்க, சுவையான சொதி. இப்படி சொதி விருப்பம். ஓ, என் ஐயாவுக்கு சொதி நல்லா பிடிக்கும், என் அம்ராசா குட்டிக்கு. அதுக்கு பிறகு பாருங்க சம்பளையும் போட்டு இப்படி குழாச்சிட்டு சாப்பிட சும்மா செமையாக இருக்குது நண்பர்களே. ஆஹா, ஓ அருமை, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வேறு லெவல். என் மகனுக்கு செடி எப்போமே இங்கே பாருங்க, தனியாக அப்படி இடியப்பத்தோட இப்படி சம்பளை சாப்பிடவே நல்லா இருக்குது நண்பர்களே. இப்படி சாப்பிடவே நல்லா இருக்கு. உட்காந்து சாப்பிட போறாங்க கதைகள். சம்பல் வேற லெவலடா தம்பி. ஒன்று கொண்டு சளைச்சாக்கள் இல்லைன்னு காட்டுது சம்பலும் சோதியும் நண்பர்களே. ஆஹா, ஓஹோ, போங்களா, ஒரு 200 ரூபாய் சாப்பிட்டு தான் வருவேன் நான். அப்படி இருக்கு நண்பர்களே. இந்த இடியப்பம் சொதியும் சம்பலும் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க நீங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இந்த இடியப்பம் சொதியும் சம்பலும் வேறு லெவலாக இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில், கொழும்பில் எல்லா இடமுமே நாங்கள் இந்த இடியப்பம் சம்பல் சொதி விரும்பி சாப்பிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காய்ச்சல் வாய்க்கு எங்களுக்கு கசப்பாக இருக்குது தானே, அப்படியான நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொதியும் வச்சு இந்த சம்பளை முடிச்சு கொடுத்தா அப்படியே அந்த வாய்க்கெல்லாம் அந்த நாக்குக்கெல்லாம் நல்ல ஒரு இதமாக இருக்கும், அந்த கசப்பு தரமாக இருக்கும், அந்த நாக்குக்கு நல்ல சூப்பராக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி தாளித்து போட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் மீன் போட்டு அப்படியெல்லாம் சொதி வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.